மலேசியா ட்ரிப் போறீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாம பாருங்க. வெறும் 430 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வந்து நீங்க 2-வே கேபிள் காரே வந்து டிராவல் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா கோலாலம்பூர்ல இருந்து 47 கிலோமீட்டர்ல இருக்க ஜென்டிங் ஹைலாண்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கேபிள் கார்ல வந்து நீங்க வந்து டிராவல் பண்ணலாம். ஈவன் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டிராவலர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இந்த பேக்கேஜ்ல போறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை ஜென்டிங் ஹைலாண்டுக்கு வந்து கார்ல கூட்டு போவாங்க. சோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கேபிள் கார்ல போக பாருங்க. நீங்க இல்லைன்னா கூட டிக்கெட் கூட எடுத்துடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா 1-வே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 232 ரூபாய்க்கும் 2-வே அதாவது கேபிள் கார்லயே போயிட்டு கேபிள் கார்லயே ரிட்டர்ன் வருது பாத்தீங்கன்னா வெறும் 460 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் நான் சொல்றேன். இதுலயே பாத்தீங்கன்னா விஐபி பாஸ் ஒன்னு இருக்கு. அது வந்து கூட்டம் இல்லாம டைரக்டா போறதுக்கு நீங்க ஸ்டாண்டர்டே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜென்டிங் ஹைலாண்டோட பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கும். அதோட 4th ஃப்ளோருக்கு போகணும். அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா வந்து கேலுக் அப்படிங்கிற ஆப்லயே நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அக்வாரியாக்கு எல்லாத்துக்குமே அந்த டிக்கெட்ல தான் அந்த ஆப்ல தான் டிக்கெட் புக் பண்ணிருப்போம். பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வந்து கிடைச்சிச்சு. அங்க பாத்தீங்கன்னா 432 ரூபாய்ட்ட இருந்தது. நமக்கு பாத்தீங்கன்னா 400 ரூபாய் கிட்ட தான் வந்து நமக்கு இந்த ஆப் மூலமா கிடைச்சிச்சு. இந்த ஆப்போட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வேணா டிக்கெட் செக் பண்ணி பாத்துங்க பிரைஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு QR ஜென்ரேட் ஆகிடும். அதை மட்டும் டேரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து இந்த கவுண்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஷின் இருக்கும். அதில் ஃப்ரண்ட்டில் நம்ம மெட்ரோலலாம் காமிக்கிற மாதிரி அந்த QR காமிச்சோடனே ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக போகிறீங்க அப்படின்னா கவுண்டரில் வந்து ஹெவியான கூட்டமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டுக்கு விஐபிக்கு வந்து செப்பரேட்டாக போகும். ஸோ அரௌண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் காரோடையிலையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்து உங்களை ஏற்றுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அப்படியே டேரெக்டாக வந்து ஏறிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ கியூ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக இருக்குன்னு பயப்பட வேணாம். பார்த்தீங்கன்னா வந்து ஹெவியாக வந்து ஒரு இதுலேயும் 10 பேர் போகிறதுனால வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிடும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டாப் தான் வந்து நடுவில் வரும். அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த புத்தர் கோயிலுக்கு வரும். ஸோ பக்காவான ஸ்பாட்டு. ஸோ போகிறப்பே அங்கே இறங்கிடுங்க, இல்லைனா ரிட்டர்ன் வரப்போ கூட இறங்கிங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் போகிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து 1-வே மட்டும் வந்து கேபிள் காரில் கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு 2-வேவுமே வந்து கேபிள் காரில் வந்து ரொம்ப ஒர்த்து. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா 430 ரூபாய்க்கே வந்து 2-வே நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். இன்கேஸ் 1-வேல வரீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 230 ரூபாய் கிட்ட தான் வரும். ஸோ இதுதான் அந்த நான் சொன்ன அந்த புத்தர் கோயில். இங்கே நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டனும் வந்து திரும்ப கேபிள் காரில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்பாட்டில் இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து எஸ்கலேட்டரில் வந்து இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு அரௌண்ட் 7-8 எஸ்கலேட்டர் வந்து திரும்ப நீங்கள் இறங்கி ஒரு நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சின்ஃபி கேவ்ஸ் அதுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ உள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ அழகாக வந்து வச்சிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சடான டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெய்னி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபுல் க்ளவுட் ஆகிடும். அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பிரைட்டாக வந்து வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போகிறப்பயுமே வந்து இதை ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் அதிகமே வந்து காமிச்சிருக்கேன். இதோட டீட்டெயில் வீடியோவும் செப்பரேட்டாக நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிற கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூவிஸ்லாம் பார்க்குற மாதிரி வந்து சைனாவோட எல்லா கோயில்ஸுமே வந்து சின்னதாக அங்கங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புத்தர் இருப்பார். ஸோ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாக வந்து க்ளவுட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வெதர் சேஞ்ச் வந்து இங்கே பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூணாறுலாம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் வந்து கேபிள் கார்ட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து அகைன் வந்து மேலே ஜென்டிங் ஹைலாண்டுக்கு போகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தனியாக எந்த ஒரு டிக்கெட்டுமே கிடையாது. அந்த 430 ரூபா நீங்கள் 2-வே எடுத்தீங்கனாலும் போதும், இல்லைன்னா ஸ்டாண்டர்டு 1-வே எடுத்தீங்கனாலும் போதும். ஸோ போகிறப்பே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெயின். ஸோ ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக கவர் ஆகிட்டு. பட் ஆனால் வந்து ஃபுல் கூலிங்கும் வந்து இருக்குது. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஹோல்ஸ் இருக்கிறதுனால வந்து நீங்கள் அந்த டெம்பரேச்சர் அப்படியே ஃபீல் பண்ண முடியுது கேபிள் காருக்குள்ளேயுமே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஜென்டிங் ஹைலாண்ட் இதுதான். ஸோ ஜென்டிங் ஹைலாண்ட் வந்து செப்பரேட்டாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க அதையும் வேணா பார்த்துங்க. ஸோ இது ஓவர் டாப்பில் போகிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது ரெய்னியில் வந்து போகிறப்போ. ஸோ கீழே வந்து பார்க்கலாம், ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஜென்டிங் ஐலாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளில பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து அவுட் சைடு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. இதே பார்த்தீங்கன்னா இன்டர்னல்லையும் ஒரு தீம் பார்க் ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே நான் அந்த பழைய வீடியோலேயே காமிச்சிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக இப்போ ஜென்டிங் ஹைலாண்ட் உள்ளார போனோடனே நீங்கள் டேரெக்டாக அந்த ஷாப்பிங் மால் உள்ளார தான் வந்து வெளியிலேயே வருவீங்க. ஸோ நீங்கள் திரும்ப பார்த்துட்டு இதே டிக்கெட்டை நீங்கள் வந்து 2-வே எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப இதே இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து திரும்ப கீழே வந்து போயிடலாம். ஸோ மோஸ்ட்லி உங்கள் பேக்கேஜ் ட்ராவலர் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து வெயிட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் இண்டிபெண்டண்டாக போகிறீங்க அப்படின்னாலுமே கீழே வந்து பஸ் கிடைக்கும். அந்த முன்னாடி அந்த ஷாப்பிங் மால்லேருந்தே நீங்கள் அங்கேருந்து கூட கிளம்பிடலாம்.
ஷாப்பிங் மாலை கம்ப்ளீட்டாக சுற்றினதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து கேபிள் கார் ரிட்டர்னுக்கு போகிறதுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கியூஸ் இருக்கும். ஸோ அரௌண்ட் 5 மணிக்கு மேலே நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ரஷ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட டைமிங் பொறுத்தவரைக்கும் காலையில் 7 to நைட் 11 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டான டைம் நீங்கள் எக்ஸாக்டாக செக் பண்ணிங்க. நம்ம வெப்சைட்டில் பார்த்துருக்கோம் இதே தான் டைம் போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரிட்டர்ன் வரதுக்கு அதே கியூ வரையும் நீங்கள் காமிச்சிட்டு நீங்கள் வெளில வந்துக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம மலேசியாவில் நிறைய ஸ்பாட்ஸ் வந்து காமிச்சிருக்கோம். வேணும் நம்ம சேனலில் போய் சேனல்ஸில் வீடியோ பார்த்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.